இப்போ 6th புக்கில் வந்து சிந்துவெளி நாகரிகம் தான் பாடத்தோட தலைப்பு 6ஆம் வகுப்பு. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா பொறுத்துகளை வந்து குபுமன்னன் வந்து ஆன்சர் வந்து கிசே பிரமிடு. குபுமன்னனுக்கு ஆன்சர் வந்து கிசே பிரமிடு. ஊர் நம்மு சொல்லிட்டு ஆன்சர் வந்து ஜிகர்ட். 2ஆம் ராமேஷிஸ். இதுக்கு ஆன்சர் வந்து அபுல் சிம்பல். சின்க்கு வந்து சந்திர கடவுள் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். பொறுத்துகளை வந்து மேற்குக்கு வந்து பலுசிஸ்தானியின் மக்ரான் கடற்கரை வரை சொல்கிறாங்க. கிழக்குக்கு வந்து காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. வடகிழக்குக்கு வந்து ஆப்கானிஸ்தான். தெற்குக்கு வந்து மகாராஷ்டிரா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யாருன்னா சார்லஸ் மேசன் தான். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் ஹரப்பா இருந்தவர்களுக்கான முதல் வரலாறு ஆதாரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பாழடைந்த செங்கற்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1856 என்ன சொல்கிறாங்கன்னா 1856 2 நகரங்களுக்கிடையில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆன்சர் வந்து லாகூர் மற்றும் கராச்சி. நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. 1924 ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட்டு எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1861. கீழ்கண்டவற்றில் தவறாக பொருத்தி உள்ளதை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து காலிபங்கன் பாகிஸ்தான் சொல்கிறாங்க, அது தவறும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொலாவிரா வந்து குஜராத்து, லோத்தல் குஜராத்து, ராகி கர்கி ஹரியானா, இதெல்லாம் சரி. காலிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்கும், அதனால தான் பாகிஸ்தான் சொல்கிறாங்க, தவறுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. கோட்டை சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. கீழ் நகர அமைப்பு சொல்கிறாங்க. இப்போ எங்கே பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கோட்டை சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. கீழ் நகர அமைப்பு. மெஹார்கர் எந்த கால மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறதுனா புதிய கற்காலம். மெஹார்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளதுன்னா போலாந்து. ஹரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவ அமைப்பை கொண்டிருந்ததுன்னா சட்டக வடிவ அமைப்பை கொண்டிருந்தது. ஹரப்பாவியின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளதுன்னா செவ்வக வடிவத்தில் அமைந்துள்ளது. குளத்தில் பக்கவாட்டில் எத்தனை புறங்களில் அறைகள் அமைந்திருந்தன? 3 புறங்களிலும் அறைகள் அமைந்திருந்தன. கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா ராகி கற்கில். மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடமாக கூட்ட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருந்ததுன்னா 20 தூண்கள் கொண்டிருந்தது. சுமேரியாவின் அங்காடி பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம் சிங் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஷ் என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார்னா
மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். எந்த அரசன்னா நாரம் சிங். சிந்துவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனி இடம் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா லோத்தல். அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை சிந்துவெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்படுகிறதுனா மொகஞ்சதாரோ. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஷ் அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டிருந்ததுன்னா தந்தம் அளவுகோல் சொல்றாங்க. அது தந்தம் அளவுகோல் 1704 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. மொகஞ்சதாரோவில் டேஷ் ஆல் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது. எங்கன்னா வெண்கலமால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது சொல்றாங்க. நெக்ஸ்ட் காவேரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறதுனா ஆன்சர் பாகிஸ்தான். சிந்துவெளி மக்கள் எதனாலான உடையை பயன்படுத்துகின்றனர்? பருத்தி, கம்பளி, பட்டு. ஆன்சர் எதுனா ஏ பருத்தியும் கம்பளின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகத்தில் மண் பாண்டங்கள் எந்த நிறத்தில் இருந்ததுன்னா சிவப்பு நிறத்தில் இருந்தது. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரியாக தொடங்கியதுன்னா பொது ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துல 1900 சொல்றாங்க. உலகின் மிக பழமையான 4 நாகரிகத்தில் மிக பெரிய பரப்பளவு கொண்டது எதுன்னா சிந்துவெளி நாகரிகம். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சிவிக்ஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா நகரம். டேஷ் ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவை நகரங்களை அகழ்வாய்வு செய்த ஆரம்பித்தனர். எந்த ஆண்டுனா 1920. எஞ்சிய தொல்பொருள்கள் புதைவுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை டேஷ் மூலம் கண்டறிகின்றனர்னா ரேடார் கருவி மூலம். இந்திய தொல்லியல் துறை எங்கு அமைந்துள்ளதுன்னா புதுடெல்லியில். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் பாகிஸ்தானில் இல்லாத பகுதி எதுன்னு கேட்குறாங்க. காலிபங்கன் இல்லை, ஏன்னா அது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு. அப்போ பாகிஸ்தானில் இருக்கிற பகுதி எதுன்னா கோட்டிஜி, ஹரப்பா, ஹம்ரி. நெக்ஸ்ட் சிந்துவெளி நாகரத்துக்கு முன்னோடி எதுன்னா மெஹார்கர். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த பகுதி எதுன்னா ராகி கர்கி. தவறான கூற்று கண்டறிய சொல்லியிருக்காங்க, படிக்கிறேன். பாரசீக வளைகுடா மற்றும் மெசடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருளை வடிவ முத்திரை சிந்துவெளி பகுதிகளில் காணப்படுகிறது. மெசடோமியா உடன் விரிவான கடல் வணிகம் நடைபெறுகிறது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது சொல்றாங்க. ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா 1, 2 மட்டும் சரி சொல்றாங்க. ஏன்னா பாரசீக வளைகுடா மற்றும் மெசடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியில் காணப்படுகிறது சொல்றாங்க. சரி. மெசடோமியாவில் உடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்தது சொல்றாங்க. சரி. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் சொல்றாங்க. அதனால தவறுன்னு நினைக்கிறேன். சிரியா ஆகிய பகுதிகளையும் பண்டைய மெசடோமியாவில் உள்ள சுமேரிய பகுதிகள் கிடைத்துள்ளன சொல்றாங்க. ஏதோ ஒன்று இதுல தப்பானது. ஓகே. நெக்ஸ்ட் தவறான கூற்றை கண்டறிய சொல்லியிருக்காங்க, படிக்கிறேன். ஆன்சர் 1, 2 மட்டும் சொல்லியிருக்காங்க, 3 தப்பு சொல்லியிருக்காங்க. படிச்சு பார்க்கலாம். பாகிஸ்தானில் இன்று கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்திரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன சொல்றாங்க. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன சொல்றாங்க. இதுவும் சரி. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவ்ரி, பொருனஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள காவேரி, வாலா, பொருனை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கிறது. ஆக்சுவலாக இந்த கவ்ரி இந்த இதுவெல்லாம் இருக்கு, பட் அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மாற்றி கொடுத்துருக்கானான்னு தெரியல, அதனால தப்பு இருக்கணும், செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் டேஷில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. ஆன்சர் மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ
பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சொல்கிறாங்க.